ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை முருங்கைப்பூவை வச்சு இந்த சூப் ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோவும் ஹெல்த்திங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, 4 பல்லு பூண்டு, ஒரு 6 சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க முருங்கைக்கீரை முருங்கைப்பூ ரெண்டுத்தையும் போட்டு நல்லா தண்ணி வதக்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தண்ணி நல்லா சுண்டி வரணும். கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மைய அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் பேனில் அதே வதக்கின பேன்லேயே கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கோங்க. வெண்ணெயில் கொஞ்சோண்டு ஆயில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெண்ணெய் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதையும் கொஞ்சோண்டு சால்ட்டு, கொஞ்சம் எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு சொம்பு தண்ணி எடுத்திருக்கேன், ஒரு 3 பேர் குடிக்கிற மாதிரி. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூவி இறக்கி கொடுத்து பாருங்கள். அவ்வளோ சூப்பரான ஒரு சூப் ரெடிங்க. அவ்வளோவும் உடம்புக்கு நல்லது. அயன் சக்தி நிறைய இருக்குது இதில். குழந்தைங்களுக்கும் கொடுங்க. பெப்பர் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், காரம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பவுலில் மாற்றிட்டு திருப்பியும் கார்னிஷிங்காக பெப்பர் தூவி கொடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை சூப் ரெடி. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.